Hello friends, welcome to Chennai Super Kitchen. மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான கிரீன் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு நான் கிரீன் சிக்கன் பண்றதுக்கு 1/2 கிலோ சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். நான் எலும்பு இருக்க சிக்கன் பீஸாவே எடுத்திருக்கேன். நீங்க போன்லெஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கிரீன் சிக்கன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கு 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா டார்க்கா இருக்கு பாருங்க, காரமான பச்சை மிளகாய். ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கொத்து மல்லி இலை எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் தயிர். இப்போ இது மூணையுமே நம்ம சேர்த்து பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு இப்போ நம்ம அரைச்சு எடுத்துருக்க கிரீன் பேஸ்ட் வந்துட்டு சரியா இருக்கும். இப்போ வாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் சூடாயிருச்சு. நான் இன்னைக்கு மரச்சிக்கன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை ஃபஸ்ட்டு அந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வற்றி இஞ்சி பூண்டுலேயே வேகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அந்த ரோஸ்ட் மாதிரி வரும் கிரீன் சிக்கன். இப்போ இந்த சிக்கன் கூடவே நம்ம இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த வெங்காயமும் சிக்கனும் லைட்டாக கோல்டன் ஆகுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த க்ரீன் பேஸ்ட்டை சேர்க்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் தண்ணி வற்றும். இப்போ இந்த சிக்கன் வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கனும் வெங்காயமும் நல்லா இப்படி ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான் கிரீன் சிக்கனுக்கான மசாலா. இந்த மசாலாவை சும்மா ஒரு 10 செகண்ட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, சிக்கன்லாம் அந்த மசாலாவோட நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வேக வைக்கணும். இந்த மசாலாலாம் வற்றி இப்போ இது வேகட்டும். ரோஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டை நல்லா வற்றி எப்படி ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்னு இது நீங்கள் இப்படியே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன், நல்லா கிறிஸ்ப் ஆகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இறக்கலாம். நம்மளோட சூப்பரான கிரீன் சிக்கன் ரெடி. எல்லாருமே கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.